நல்லது. இந்த இனிமையான குளிர்ச்சியான காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தருக்குள் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்பான பிதாவே, உம்முடைய திருசமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். அப்பா, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் பொழுது குறைவுகள் மாறும் என்று சொன்னீரே. அப்பா, நிறைவே நீர் வந்து எங்கள் ஒவ்வொருவருடைய குறைவுகளையும் நிறைவாக்கும்படியாக மன்றாடி செபிக்கிறேன். அப்பா, பேசுவது நான் அல்ல, நீர் பேசுவீராக சுவாமி. இங்கு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நல்ல நிலங்களாக மாற்றுங்கப்பா. வெறுமனே வார்த்தைகளை கேட்பவர்களாக மாத்திரமல்ல, இந்த வார்த்தை மூலம் ஒவ்வொருவரும் மறு ரூபமாக மாற நீர் உதவி செய்வீராக. ஆரம்பம் இறுதி வரைக்கும் நீரே பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளில் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டு புத்தகம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டு புத்தகம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 13ஆம் அதிகாரம் 2 தொடக்கம் 5 வரையான வசனங்கள், அதனைத் தொடர்ந்து 24 தொடக்கம் 25 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ, பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்கத் தொடங்குவான் என்றார். 24 தொடக்கம் 25. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தோவாலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், குழந்தை இல்லாதிருந்த ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு தேவ மனிதரை கொடுக்கிறார். அதாவது சிம்சோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தேவ மனிதரை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த காலத்தில் பெலிஸ்தர்கள் அவர்கள்தான் அந்த தேசத்தை ஆட்சி செய்தார்கள். பெலிஸ்தர்களின் உபத்திரவத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் படியாக ஆண்டவர் அந்த தேசத்தில் ஒரு தேவ மனிதரை எழுப்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில், இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தார்கள். இது நடந்த எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அதற்கு மேற்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒருவரை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புகிறார். இலங்கை தேசத்தை எடுத்துக்கொண்டால், அந்த காலத்தில் இலங்கை தேசத்தை ஆண்டவர் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இலங்கை தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார், இலங்கை தேசத்திலிருந்து ஒருவரைத்தான் கர்த்தர் தெரிவு செய்வார். அப்படி தெரிவு செய்த அந்த மனிதனுடைய பெயர்தான் சிம்சோன். இந்த சிம்சோன் எப்படி பிறக்கிறார் என்று சொன்னால், சிம்சோன் பிறந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே விசேஷமாக ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்டவர். தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே அவர் எப்படி அந்த குழந்தை வளர வேண்டும் என்பதை குறித்தே ஆண்டவர் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். பிள்ளை வயிற்றில் இருக்கின்ற வேளையில் திராட்சை ரசம் மது குடிக்கக்கூடாது, அது நசரேயன். அவனுடைய அந்த குழந்தை பிறந்ததும் அவனுடைய தலைமுடியில் வல்லமை இருக்கிறது, அதில்தான் பலம் இருக்கிறது. எனவே இந்த முடியை
ஒரு நாளும் கூட அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரிக்கும் வரைக்கும் தலைமுடியை கூட வலிக்கக்கூடாது. அதான் நசரேய விரதம் என்று சொல்வார்கள். லேவியராகமத்தில் பார்த்தால் நாங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நசரேயனாக இந்த சிம்சோன் பிறக்கின்றான். அவன் பிறந்து அந்த பெலிஸ்தரின் உபத்திரவத்தில் இருக்கின்ற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காகவே கர்த்தரால் விசேஷமாக அவன் பிறக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றான் சிம்சோன். அவன் பிறந்ததும் என்ன நடைபெறுகிறது என்று பார்த்தால் நாங்கள் 24, 25 பார்த்தோம். அவன் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார் என்று சொல்லி 25வது வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது இவன் பிறந்ததும் இவன் வளர்கிறான். அவனுக்குள் கர்த்தர் இருந்து ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்தில் என்ன செய்கிறார் என்று சொன்னார், அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராக இருந்து அவனை ஏவ துவக்குகிறார் என்று சொன்னார். செயல்படத் தொடங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வருகிறார். அதன் பிறகு அவர் செயல்படத் தொடங்குகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனை தெரிவு செய்து அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அதன் பிறகு காலங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஜனங்கள் எல்லோரையும் மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருந்தும் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் எல்லோருக்கும் காண்பித்த பிறகு சொல்லுகிறார், நான் போவது உங்களுக்கு நல்லது. நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். நான் போய் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதே கிறிஸ்துவானவர் தான் கிறிஸ்துவின் ஆவியாக, பரிசுத்த ஆவியாக எங்களுக்குள் வருகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் வரைக்கும் ஆண்டவர் இப்படி விசேஷமாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவருக்குள்ளேதான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆனால் நாங்கள் எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவர்கள்! மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகிறார். ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யோசித்து பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த சிம்சோன் போல்தான் நாங்கள் ஒவ்வொருவரும். சிம்சோனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்தது போலதான் இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யோசித்து பாருங்கள், அத்தனை 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் மக்களை ஆட்சி செய்வதற்கு ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சிம்சோனை போலதான் நாங்கள் ஒவ்வொருவரும் விலையேறப்பெற்ற பரிசுத்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டு எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். யோசித்து பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிம்சோனாக இருக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 25வது வசனத்தில் வாசித்தோம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். செயல்பட தொடங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் செயல்பட தொடங்குகிறவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்பார். அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்படியாயின் ஏன் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதை நிறுத்துகிறார்? அல்லது நம்மை விட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு போகிறார்? பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறவர், ஏன் நம்மளை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகி செல்லுகிறார்? நம்மளை விட்டு போயிடுவார். ஏன் போகிறார் என்பதை குறித்து இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போகின்றோம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அதே நியாயாதிபதிகள் புத்தகத்தில் அடுத்த அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 14ஆம் அதிகாரம் 5 தொடக்கம் 6 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இப்பொழுது நாங்கள் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் செயல்பட தொடங்குகிறார்.
செயல்பட தொடங்குகிறார். எப்படி செயல்பட தொடங்குகிறார் என்று சொன்னால், அவர் அப்படியே பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை நிரப்புகிறார். இங்கே பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்தில் வருகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்படுகின்ற பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால், அவனுக்கு ஒரு புது பலன் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்தில் வருகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் அவன் நிரப்பப்படுகின்ற பொழுது, அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் செயல்பட தொடங்குகிற பொழுது அவனுக்கு ஒரு புது பலன் வருகிறது. எப்படிப்பட்ட பலன் என்று பார்த்தீர்களா? சிங்கத்தை கண்டால் யாருமே நிற்க மாட்டார்கள். சிங்கங்களிலே பலசாலியான சிங்கத்தை தான் சொல்லுவார்கள் பாலசிங்கம். அந்த பாலசிங்கத்தை பிடித்து சாதாரணமாக ஒரு ஆட்டுக்குட்டி, கரங்களை தூக்கி வைக்கின்ற ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல் சிங்கத்தை கிழித்து போடுகிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு பலம் வருகிறது. எப்பொழுது அந்த பலம் வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்புகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே செயல்பட தொடங்குகின்ற பொழுது, ஜீவனுள்ள ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே செயல்பட தொடங்குகின்ற பொழுது அவனுக்கு ஒரு புது பலன், சாதாரண பலன் அல்ல. ஒரு சிங்கத்தை கிழிப்பது போல் இவன் கிழிக்கின்றான். ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல் சிங்கத்தை கிழித்து போடுவதை இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். என கண்பான சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வருகின்ற பொழுது அந்த அளவுக்கு பலன் கிடைக்கிறது. இன்னும் ஒரு சம்பவத்தை நாங்கள் தியானிப்போம். அடுத்த அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரம் 13 தொடக்கம் 15 வரையான வசனங்களுக்கு நாங்கள் செவி கொடுப்போம். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடையெலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 2வது சம்பவத்தை பார்ப்போம். 2வது சம்பவத்தில் பார்க்கிறேன் என்று சொன்னால், அங்கே பெலிஸ்தர் மிகவும் பயங்கரமானவர்கள். அந்த பெலிஸ்தர் வருகின்ற அந்த வேளையில் நடக்கின்ற சம்பவம், அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவனை பிடித்து கட்டுகிறார்கள், கயிற்றினால் கட்டுகிறார்கள், கட்டி பெலிஸ்தரிடத்தில் கொண்டு போகிறார்கள். உடனே பரிசுத்த ஆவியானவர் இவனை நிரப்பும் வரைக்கும் சாதாரணமாக இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பியதும் அங்கே நாங்கள் பார்த்தோம், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் என்று சொல்லி 16வது வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே பலமாய் இறங்கியதும் அந்த கயிறுகளை சாதாரணமாக ஒரு நூலை, அதாவது நெருப்பில் பட்டதும் ஒரு நூல் எப்படி சாம்பலாக போகும், அதேபோல் கட்டப்பட்ட பயங்கரமான அந்த கயிறுகளை அவன் அறுத்தெறிகிறான். பாருங்கள் எவ்வளவு பலன். அது மாத்திரமல்ல, ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போடுகிறான். யோசித்து பாருங்கள், ஒரு துப்பாக்கி கரத்தில் இருந்தாலே 1000 பேரை சுட முடியாது. ஒரு கழுதையின் தாடை எலும்பினால், பெலிஸ்தர் என்றால் பலசாலிகள், 1000 பேரை கொன்று போடுகிற அளவுக்கு அவனுக்கு பலன் வருகிறது. நன்றாக ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அதே போன்றுதான் நாங்களும் பாவத்தில் இருந்த நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் அழைக்கின்றோம். நாங்கள் ரட்சிக்கப்படுகின்றோம். அந்த விடுதலை அடைகின்ற பொழுது, ரட்சிப்படைகின்ற பொழுது, ரட்சிப்பின் அடையாளமாகத்தான் நாங்கள் ஞானஸ்தானம் பெறுகின்றோம். நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் மீட்பராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வருகிறார். எப்படி வருகிறார்? பரிசுத்த ஆவியாக எங்களுக்குள்ளே வருகிறார். சிலருக்கு ஞானஸ்தானம் எடுத்ததும், அநேகருக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் கிடைக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அதற்கு முதலே கிடைத்திருக்கும். அது வேதத்திலும் இருக்கிறது.
அப்ப இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார். நன்றாக கவனிங்கள். சிம்சோனுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் அவர் அடிக்கடி பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதால் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்கள் குழப்பமடையலாம். ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் தானே, அப்படியானால் ஏன் அடிக்கடி அவர் நிரப்ப வேண்டும், அடிக்கடி இறங்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வந்தால் அவர் எங்களை விட்டு போபவர் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையில் அவர் எங்களை நிரப்புகிறவர். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல். நாங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பியதும் வருகின்ற ஆண்டவர் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர். நாங்கள் அனுதினமும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கின்ற வேளையில் வேதத்தை தியானித்து ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புகிறார். இன்றைய ஆராதனையில் நாங்கள் பார்த்தோம், ஜெபிக்கின்ற வேளையில் ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புகிறார். யாரெல்லாம் முடங்கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அவர் வாசம் செய்வது மாத்திரமில்லை, அவர் எங்களை நிரப்புகிறவர். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இறங்குகின்ற பொழுது புது பலன் அடைகிறான். இரண்டாவது சம்பவத்தில் இப்பொழுது பார்த்தோம். அது எப்படிப்பட்ட பலன்? அப்படி பயங்கரமான கயிறுகள். அந்த கயிறுகளை ஒரு நூலை அறுப்பது போல, நெருப்பில் ஒரு நூல் பட்டதும் சாம்பலாக போய்விடும். அப்படியே கயிறுகள் சாம்பலாக போகின்றது. கட்டுக்களை எப்படி அசைத்தவுடன் சாம்பலாக போகின்றது. அது மாத்திரமல்ல, அதன் பிறகு பெலிஸ்தரின் சேனை ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போடுகிறான். அந்த அளவுக்கு அவனுக்குள் பலம் வருகிறது. அந்த பலத்தை கொண்டுதான் அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கின்றான். இப்படி நாளுக்கு நாள் கர்த்தர் இவனை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். அடிக்கடி பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்புகிறார், வந்து இறங்குகிறார். நிரப்ப இவன் பலன் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கிருந்து விடுதலையாக்குகிறான். அந்த தேசத்தை ஆட்சி செய்கிறான். அந்த தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் நியாயாதிபதியாக அத்தனை ஜனங்களையும் ஆட்சி செய்கிறான் சிம்சோன். இப்படி நடந்து போகின்ற வேளையில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சம்பவத்தை அடுத்த அதிகாரத்தில் 16வது அதிகாரத்தில் 17 தொடக்கம் 21 வரையான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். வாசியுங்கள். நியாயாதிபதிகள் அதே புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17 தொடக்கம் 21 வரையான வசனங்கள். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயன் ஆனேன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவள் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளியினால் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜாடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அத்தனை ஜனங்களையும் அந்த ஒரு பெரிய இஸ்ரவேல் தேசத்தையும் ஆட்சி செய்த சிம்சோன், இவனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. பெண்கள் விடயத்தில் பலவீனப்பட்டவன்.
இவனுக்குள் இருந்த பாவம் விபச்சார பாவம். இந்த பலவீனத்தினால் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். இந்த கதையை நான் மிகவும் சுருக்கமாக சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நாங்கள் 2 சம்பவங்களை பார்த்தோம். பரிசுத்தாவியானவர் அவனுக்குள் பலமாய் இறங்குகின்ற பொழுது, பரிசுத்தாவியானவர் அவனை நிரப்புகின்ற பொழுது அவனுடைய பலத்தை நினைத்து பார்க்க முடியாது. அதே போன்று அநேக சம்பவங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. நேரம் காணாமல் நான் 2 சம்பவத்தை தான் உங்களுக்கு சொன்னேன். இந்த 2 சம்பவங்களிலும் பரிசுத்தாவியானவர் அவனுக்குள் இறங்கிய பொழுது, பரிசுத்தாவியானவர் அவனை நிரப்பிய பொழுது அவனுடைய பலத்தை நினைத்து பார்க்க முடியவில்லை. இப்பொழுது இவன் தெலிலாள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்ணிடத்தில் இவன் போகின்றான். போய் அந்த பெண்ணோடு இவன் தகாத உறவு கொள்கிறான், விபச்சார பாவத்தில் ஈடுபடுகிறான். இந்த 16ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் பெரிதாக எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேக தரம் அவள் கேட்கிறாள், உனக்கு இவ்வளவு பலன் எங்கிருந்து வருகிறது? ஏனென்றால் பெலிஸ்தர்கள் பரிசுத்தாவியானவரை அறிய மாட்டார்கள். திடீரென்று இவ்வளவு பலன் வந்து பரிசுத்தாவியானவர் நிரப்புகின்ற பொழுது, பரிசுத்தாவியானவர் இறங்குகின்ற பொழுது இவன் இவ்வளவு பலன் வந்து 1000 பேரை கொள்கிறானே, இந்த பலன் எப்படி வருகிறது என்று அறிவதற்காகவே அவள் இவனோடு சேர்ந்து இவனோடு பழகி, இவனுக்கு இருந்த பலவீனம், இந்த விபச்சார பாவம் காரணமாக இவன் அவளுடைய மடியில் நித்திரை செய்கிறான். நாங்கள் வாசித்தோம். அவள் கேட்கிறாள், ஒரு கட்டத்தில் மெதுவாக மெதுவாக பாவத்தில் விழுந்து விட்டார். என்னுடைய பலன் என்னுடைய தலைமுடியில் தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாங்கள் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். சிம்சோன் பிறக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவனுடைய தலையில், அவனுடைய தலைமுடியில் தான் அந்த பலன் இருக்கும். அவன் நஸ்ரேயன், அவனுடைய முடி சிரைக்கப்படக்கூடாது, முடியை வலிக்கக்கூடாது என்று ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இவன் அந்த கட்டளையை மீறுகிறான். இந்த சம்பவத்தில் நீங்கள் மேலே 16ஆம் அதிகாரத்தை வீட்டை போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவள் எத்தனையோ தடம் கேட்கிறாள், இவன் பொய் சொல்லுகிறான், என்னுடைய பலம் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று மாறி மாறி சொல்லி கடைசியாக பாவத்தில் விழுந்ததால் இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தெலிலாள் என்கின்ற அந்த விபச்சாரம் செய்கின்ற அந்த பெண்ணை இவன் விரும்புகிறான். இவனுடைய இருதயத்தில் அவளை விரும்பி இவன் சொல்லுகிறான், என்னுடைய பலம் என்னுடைய தலைமுடியில் இருக்கிறது என்பதை சொல்லுகிறான். அதனால் இவனை நித்திரை வர வைத்து இவனுக்கு அவள், பாருங்கள் பாவம் வந்ததும் என்னவெல்லாம் நடக்கிறது, நித்திரை வர வைத்து தலைமுடியை வலிக்கிறாள். தலைமுடி வலிக்கிறது கூட தெரியாமல் இவன் தூங்குகிறான். யோசித்து பாருங்கள், பாவம் வந்தால் எதுவுமே தெரியாது. 1000 பேரை ஒரு தாடை எலும்பினால் கொன்று போட்ட அப்படி ஒரு வல்லமை நிறைந்த சிம்சோன் இப்பொழுது ஒரு பெண்ணின் மடியில் தூங்குகிறான். தன்னுடைய தலைமுடி வலிக்கப்பட்டது தெரியாத அளவுக்கு நித்திரை செய்கிறான். தலைமுடியை வலித்ததும், ஆண்டவருடைய கட்டளையை மீறியதும் பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டார். ஆண்டவர் அவனை விட்டு போய்விட்டார். நாங்கள் 20வது வசனத்தில் வாசித்தோம். மீண்டும் அதை வாசியுங்கள். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். வளமையாக இவன் என்ன செய்வான் என்று சொன்னால், இப்படி ஏதும் சம்பவங்கள் நடந்தால், பெலிஸ்தர் வந்ததும் இவன் எழுந்ததும் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்குவார், ஒரு புது பலன் வரும். உடனே அவன் தைரியமாக எதையும் செய்வான், அந்த அளவுக்கு பலன் வரும். வளமையைப் போல கர்த்தர் தன்னை விட்டு விலகியது தெரியாது. யோசித்து பாருங்கள். வளமையைப் போல இவன் பெலிஸ்தரை கண்டதும் பலங்கொண்டு உதறுகிறான். கர்த்தர் தன்னை விட்டு போய்விட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டார். அதற்கு பிறகு சாதாரண ஒரு மனிதனைப் போல் ஆகிறான். பெலிஸ்தர் வந்து அவனை பிடிக்கிறார்கள். பிடித்து அவன் கண்கள் 2ஐயும் பிடுங்குகிறார்கள். எந்த அளவுக்கு பெலிஸ்தர் இவனோட ஆத்திரமாக இருந்திருப்பார்கள், கோபமாக இருந்திருப்பார்கள். ஒரு தாடை எலும்பினால் 1000 பேரை கொண்ட அந்த வல்லமையுடைய சிம்சோன் பெலிஸ்தரின் கரங்களில் பிடிபட்டதும்
உயிரோடைய கண்களை பிடுங்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, கைகளுக்கு விலங்கிடுகிறார்கள். அதற்கு பிறகு அவனை கொண்டு சங்கிலியால் கட்டி மா அரைத்து கொண்டிருக்கிறான், கோதுமை மா அரைத்து கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்த அந்த வல்லமையுடைய சிம்சோன் நியாயாதிபதி இப்பொழுது கண்கள் இல்லாத குருடாக, கையில் விலங்குகள் போடப்பட்டவனாக மா அரைத்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும் வரைக்கும் தான் எங்களுக்கு பலன். பரிசுத்த ஆவியானவர் எங்களை விட்டு போனார் என்று சொன்னால் சிம்சோனின் நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவரை முடிவழித்து கட்டளையை மீறியது பாவம். ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறான். இவன் அந்த விபச்சார பாவத்தில் விழுந்ததும் கூட அவனுக்கு எத்தனையோ தடவைகள் ஆண்டவர் உணர்த்தி இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து உணர்த்துகிறவர். ஆனால் இச்சையின் காரணமாக, பாவத்தின் காரணமாக அவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்பொழுது இவனுடைய நிலையை பார்த்தீர்களா? கண்கள் இழந்து குருடாக இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு போனால் நாங்கள் கண்கள் இருந்தும் குருடரை போல் இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை விட்டு போனால் இரண்டாவது என்ன நடக்கிறது? கை விலங்கிடப்பட்டிருக்கிறான், அடிமையாக இருக்கிறான். நாங்கள் அந்நியரும் பரதேசிகளாக இருந்தோம், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தோம், பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், அடிமைகளாக இருந்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பு என்றால் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இப்பொழுது விடுதலை அடைந்த நாம் மீண்டும் பாவம் செய்வோமாக இருந்தால் மீண்டும் அடிமைத்தனத்துக்குள் போவோம். அதுதான் வெண்கல விலங்குகள் போடப்பட்டு அடிமையாக இருக்கின்றான். அதுக்கு பிறகு மா அரைக்கிறான், எல்லாம் இழந்து போயிட்டான். அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து மாவாட்டி கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை சற்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு வல்லமையான ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் எவ்வளவு பெரிய கிரியை செய்தார். அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தான். அது மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் இவனை பார்த்ததும் பயப்பட்டார்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் விலகிவிட்டார். நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புகிறவர். எங்களுக்குள் பாவம் வரும் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் தந்த வரங்கள் கிரியை செய்யலாம். அவர் வரங்களை பறிப்பவர் இல்லை, ஒரு சில காலத்துக்கு விடுவார். ஆனால் எங்களுக்குள் ஒரு பாவம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். ஏவத் தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் செயல்பட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் செயல்படவில்லை. இவனை விட்டு கர்த்தர் விலகிவிட்டார். பரிசுத்த ஆவியானவர் செயல்படவில்லை. ஆவியானவர் வளமையாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இறங்குகிறவர், இப்பொழுது இறங்கவில்லை. அதனால் அவனை சாதாரணமாக பிடித்து அவனை என்ன செய்கிறார்கள்? விலங்குகளால் கட்டி மாவரைக்க விடுகிறார்கள். 2 கண்களும் இல்லை. அதற்கு பிறகு என்ன செய்தால் தெரியுமா? நீங்கள் கண்டிருப்பீர்கள், இந்த குரங்குகளை, குரங்கு வயிற்றில் கட்டி கைத்தில் கட்டி விளையாட்டு காட்டுவார்கள், வேடிக்கை பார்ப்பார்கள். அந்த குரங்கை கும்பிட சொன்னால் கும்பிடும், தலை சொறிய சொன்னால் சொறியும், தொப்பியை போட சொன்னால் போடும். அந்த குரங்கை பழக்கி செய்வது போல் வேடிக்கையாக. இவனுக்கு கண்கள் தெரியாது. நான் நினைக்கின்றேன், கண்கள் தெரியாது. பின்னால் இருந்து அடித்தால் இந்த பக்கம் பார்ப்பான், இஞ்சால் இருந்து அடித்தால் அந்த பக்கம் பார்ப்பான். வேடிக்கையாக இவனை கொண்டு வந்து வைக்கிறார்கள், வேடிக்கை பொருளாக. யோசித்து பாருங்கள், என்ன சொல்லியிருப்பார்கள்? இஸ்ரவேலை ஆட்சி செய்த இஸ்ரவேலின் நியாயாதிபதி அவன்தான் ராஜா. ராஜா இல்லாத காலம், ஆனால் ராஜாவுக்கு ஒரு மன்னனுக்கு நிகராக அதிகாரம் கொடுக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்தவர் இப்பொழுது கண்கள் இல்லாது கைவிலங்கு போட்டு மாகரைத்து கொண்டிருக்கிறார். போகிறவர்கள் வருபவர்கள் எல்லாம் அடிப்பார்கள். விளையாட்டு, சின்ன பிள்ளை கூட அவனை கேலி செய்கிறார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போனதும் அவனுக்கு வந்த நிலை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். 2 சம்பவங்களிலும் நாங்கள் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்புகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்துக்கு வந்த பொழுது அவனுடைய பலத்தையும், பரிசுத்த ஆவியான கொடுத்த பலத்தையும், அவனுடைய ஆசீர்வாதத்தையும் பார்த்தோம். இப்பொழுது ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போகிறான்.
பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் தன்னை விட்டு விலகியது தெரியாது கூட அவன் இருக்கிறான். அதனால் அவனுக்கு அவனுடைய நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போனதும் அவனுடைய நிலைமை என்ன? அவனுடைய பலம் போயிட்டு பலவீனப்படுகிறான். பயம், பலன் போய் யோசித்து பாருங்கள். அத்தனை 1000 பேரை ஒரு தாடையால் அடித்தவன், அத்தனை கயிறுகள் கட்டியும் ஒரு நூலை போல கயிறுகளை அறுத்த பலசாலி இப்பொழுது பயந்து போய் பயத்தினால் நிரப்பப்பட்டவனாக, வேதனை உள்ளவனாக, கண்களை இழந்தவனாக. யோசித்து பாருங்கள், உயிரோடு 2 கண்களையும் எடுத்தால் எந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும் வரைக்கும் எங்களுக்குள் எந்த நேரமும் சந்தோஷம்தான். அதுதான் தேவ சமூகம். தேவன் எங்களுக்குள் இருந்தால் எப்பொழுது நாங்கள் சந்தோஷமா இருப்போம். எப்பொழுது ஆவியானவர் செயல்படுவதை நிறுத்துகிறாரோ, எப்பொழுது ஆண்டவர் எங்களை விட்டு போடுகிறாரோ, அப்போவே எங்களுடைய சந்தோஷம் எல்லாம் துக்கமாக மாறும். ஆண்டவர் எங்களுக்கு செயல்படுகின்ற பொழுது எங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். இதுதான் ஆண்டவர் எங்களுக்குள் இருப்பதற்கு அடையாளம். உபத்திரவம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் அதன் மத்தியில் ஒரு சந்தோஷம் இருக்கும். பெலிஸ்தர்களால் எத்தனையோ உபத்திரவங்கள் இருந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் அவன் பயப்படவில்லை. அனுதினம் அவனை கொல்ல வந்தார்கள், தேடி வந்தார்கள், ஆனால் அவனுக்குள் ஆவியானவர் இருந்ததால் புது பலன் இருந்தது. இப்பொழுது பலன் போய் பலவீனப்படுகிறான், பயப்படுகிறான், துக்கம், வேதனை, அழுகை, கண்ணீர், யாருமே இல்லை, அடிமையாக இருக்கின்றான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் செயல்படாமல் சிம்சோனை விட்டு போவதற்கு அவன் என்ன செய்தான்? பாவம் செய்தான். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு புத்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்கு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இந்த வசனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுது சொன்னார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருந்தும் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து கல்வார் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் சீசர்களுக்கு தன்னை காண்பித்து உயிர்த்தெழுந்ததை காண்பித்து அதன் பிறகு பரலோகத்திற்கு ஏறிச் செல்வதற்கு முதல் சொல்லுகிறார், நீங்கள் போய் காத்திருங்கள், நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது, ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தங்களோடு இருக்கும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்தார், அடையாளங்கள் செய்தார். இயேசு கிறிஸ்துவின் பலத்தில் சீசர்கள் தைரியமாக இருந்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து நான் பரலோகத்துக்கு போக போகிறேன் என்று சொன்னதும் இவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். ஏன்? இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால், ஆண்டவர் இல்லாவிட்டால் எங்களால் வாழ முடியாது என்று பலவீனப்பட்டு இருக்கின்ற வேளையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லுகிறார். அங்கே பார்த்தோம், சிம்சோனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்ததும் அவன் பலனடைகிறான். அதே போன்றுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இங்கிருக்கின்ற ஒவ்வொருவர் இருதயத்துக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது பலனடைகிறோம். ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்கே இன்னும் உற்சாகமாக. அடுத்து சொல்லுகிறார், சாட்சியாக இருப்போம். சிம்சோனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அவன் எப்படி இருந்தான்? சாட்சியாக இருந்தான், பலன் உள்ளவனாக இருந்தான். சாட்சியாக இருந்து அவனுடைய சாட்சி எப்படிப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த லட்சக்கணக்கான ஒரு நாட்டையே, இஸ்ரவேல் நாட்டையே சிம்சோன் நியாயம் விசாரித்தான். அவன் நியாயம் விசாரிக்கிற அளவுக்கு அவன் சாட்சி உள்ளவனாக இருந்தான். அவனுக்குள் பாவம் வந்ததும் பரிசுத்த ஆவியானவர் போய்விட்டார். சாட்சியை இழந்து இப்பொழுது வேடிக்கை பொருளாக, குருடனாக, விலங்கிடப்பட்டவனாக அரைத்து கொண்டிருக்கின்றான். சாட்சி அப்படியே போய்விட்டது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு காரியம்தான் சாட்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! உலகத்தின் முடிவு பரியந்தம், நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் அல்லது கர்த்தருடைய வருகை வரைக்கும்
சாட்சியாக இருப்பதற்காகத்தான் எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் தரப்பட்டிருக்கிறார். அதான் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் கிறிஸ்துக்கு பக்கத்தில் இருந்தார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா! எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். அதனால் தான் புது பலன் கிடைக்கிறது. அப்படியே வாசியுங்கள், யோவான் 16ஆம் அதிகாரம் 7 தொடக்கம் 8 வரையான வசனங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னும் 2 பெயர்கள் இருக்கிறது. ஒன்று பிதாவின் ஆவியானவர்கள், அடுத்தது கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போய் நானே உங்களுக்கு பரிசுத்த ஆவியாக வரப்போகிறேன். நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும். உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறவர். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு உணர்த்துவார். நன்றாக கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் செயல்படுகின்ற பொழுது மாத்திரம்தான் பாவத்தை குறித்து உணர்த்துவார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கக்குள்ளேயே உணர்த்துவார். இந்த அனுபவம் எனக்கு நிறைய தரம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பாவம் செய்ய முதலே உணர்த்தி கொண்டே இருப்பார். இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் நாங்கள் மனம் திரும்புவோம். அப்ப பாவத்தை குறித்து உணர்த்துவார். சிம்சோனுக்கும் பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நேற்று முன்று மாறாத தேவன் எத்தனையோ தரம் பாவத்தை குறித்து உணர்த்தி இருப்பார். ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை. இப்பொழுது சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும், ஒரு உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை கொடுத்து உணர்த்துவார் என்று நாங்கள் இப்போ வாசித்தோம். அப்போ எங்களுக்குள் இருக்கின்ற ஆவியானவர் எங்களை நிரப்புகின்ற பொழுது பாவத்தை குறித்து உணர்த்துகிறவர். நாங்கள் பாவம் செய்தால் அவர் எங்களை விட்டு போய்விடுவார். நாங்கள் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். வாசியுங்கள், ரோமர் 8:26 வாசியுங்கள். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அது போதும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமது பலவீனம். நாங்கள் பலவீனத்தில் தான் அநேகர் பாவம் செய்கிறோம். அவனுடைய பலவீனம், அவனிடத்தில் இருந்த பலவீனம் ஒரு விபச்சார பாவம், இச்சை. அந்த பலவீனத்தில் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவர். என்ன? நாம பலவீனப்பட்டு போகாதபடி, பாவத்தில் போகாதபடி எங்களுக்கு பலன் கொடுத்து பாவத்தை குறித்து எங்களுக்கு உணர்த்தி பாவம் செய்யாது எங்களை பாதுகாக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா! பாருங்கள், பாவத்தை வெறுக்கின்ற தேவன். நாங்கள் பாவத்திற்கு போகின்ற பொழுது நாங்கள் பாவிகளாக போகக்கூடாது. பாவம் செய்தால் நரகத்துக்கு போய்விடுவோம். பாவம் வந்தால் ஆவியானவர் எங்களை விட்டு போய்விடுவார். அதனால் அந்த பாவத்திற்கு போகாது எங்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துவதற்காக, எங்கள் பலவீனங்கள் எங்களுக்கு பலன் கொடுப்பதற்காக, எங்கள் பலவீனங்களை நாங்கள் பாவத்தில் விழுந்துவிடாதபடி இருப்பதற்காக அவர் உதவி செய்கிறார். அவருடைய அன்பை யோசித்து பாருங்கள். எந்த அளவு பெரிய அன்புடையவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா! அடுத்த வசனத்தை வாசித்து நாங்கள் மீதியான காரியங்களுக்கு கடந்து செல்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திற்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். இந்த வசனம் நாங்கள் அவிக்கிறது முட்டைக்குத்தான் கூடுதலாக பாய்ப்போம். முட்டை, தண்ணீரில் போடுற முட்டை, சாதாரணமாக இருக்கின்ற முட்டை, நாங்கள் அதை அடை வைக்கின்ற பொழுது அந்த முட்டைக்கு உயிர் இருக்கிறது, அது கோழி குஞ்சாக வருகிறது.
அதே முட்டையை கொதிநீரில் போட்டோம் என்று சொன்னால் அவித்து போடுகிறோம். அவிக்கின்றோம் என்ற சொல் இங்கே பாவிக்கப்படுவது என்னதற்காக என்று சொன்னால், அதற்கு பிறகு அந்த முட்டை செயல்படாது. அந்த முட்டை கொடுக்கிற உயிர் செத்து போயிடும். ஜீவனுள்ள ஆவியானவர், செயல்படுகின்ற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனுக்குள்ளே இருந்து பலம் கொடுத்து சிம்சோனை பலப்படுத்திய அந்த பரிசுத்த ஆவியானவர், நிரப்புகின்றவர், செயல்படுகின்றவர், ஆவியை அவித்து போட்டதும் அவனை விட்டு போய்விட்டார். போய்விட்டார் என்ற என்ன அர்த்தம்? ஆவியை அவித்து விட்டான். பாவம் வந்ததும் யோசித்து பாருங்கள், பாவம் எந்த அளவு வல்லமையுடையது. பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடுகின்ற அளவுக்கு பாவத்துக்கு வல்லமை இருக்கிறது. யோசித்து பாருங்கள், பாவம் சின்ன விஷயம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர், அவரை எதுவுமே அவித்து போட முடியாது. பாவம் வந்ததும் பரிசுத்த ஆவியானவரை அவித்து போட்டான். அதன் விளைவு கண்கள் தோண்டப்பட்டு குருடாக விலங்கிடப்பட்டு மாவரைத்து கொண்டிருக்கின்றான். என கண்பான சகோதர சகோதரிகளே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருதயத்துக்குள் எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் ஜெபிக்கின்ற வேளை அனுதினம் எங்களை நிரப்புகின்ற ஆவியானவர். நன்றாக கவனியுங்கள், பாவம் எங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவரை அவித்து போட்டோம் என்று சொன்னால் சிம்சோனுடைய நிலைதான். எங்களை விட்டு ஆவியானவர் போய்விடுவார். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? பரிசுத்த ஆவியானவரை அவித்து போட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரிகளே, என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் மிகுதியான காரியத்தை பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபம் செய்வோம். அதே நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 27 தொடக்கம் 30 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையால் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும் படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெருசோடு கூட மடிய கடவதென்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகிவிட்டது தெரியாது. அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு விலங்கிடப்பட்டு மாவரைத்து கொண்டிருக்கிறான். நாங்கள் வாசித்தோம். இப்பொழுது வேடிக்கை பொருளாக இருக்கிறான், வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறான். இவனை வேடிக்கை பார்ப்பதற்கு அந்த பெரிய அரங்கத்தில் வந்திருந்தவர்கள் 3000 பேர். யோசித்து பாருங்கள், இந்த மண்டபத்தை போல் எத்தனை மடங்கு பெரிய மண்டபம். அந்த பெலிஸ்தர் வாழ்கின்ற தேசம், இப்பொழுது இருக்கின்ற காசா தேசம், இஸ்ரவேலுக்கு அருகிலே இருக்கின்ற காசா தேசம், அந்த தேசத்தில் இருந்த பெலிஸ்தர். அந்த பெலிஸ்தர் இப்பொழுது இல்லை. இப்பொழுது இருப்பவர்கள் வேறு இனத்தார். அந்த பெலிஸ்தர் பிரபுக்கள், அந்த தேசத்தில் இருந்த எல்லா பிரபுக்கள், அதிகாரிகள், அந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து உயர் அதிகாரிகளும் பிரபுக்களும் அங்கே சிம்சோனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இவன் செய்கின்ற ஒரு காரியம், மனம் திரும்புகிறான். ஹல்லேலூயா! மனம் திரும்புகிறான். ஆண்டவரே, இந்த ஒரு தரம் என்னை மன்னியும், இந்த ஒரு விசை என்னை மன்னியும் என்று சொல்லி மனம் திரும்புகிறான். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் பலம் கொடுக்கிறார், மீண்டும் அவனை நிரப்புகிறார். மீண்டும் நிரப்பியதும் யோசித்து பாருங்கள், சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற தூணை அசைத்ததும், அவன் ஒரு தூணில் தான் கட்டப்பட்டிருப்பான். 3000 பேர் இருக்கின்ற அந்த பெரிய பில்டிங், அது மேலுக்கும் இருக்கிறார்கள், கீழுக்கும் இருக்கிறார்கள், மாடி வீடு, அது அப்படியே கொண்டு விழுந்து
3000 பேர் இறந்து போகிறார்கள். யோசித்து பாருங்கள். அவன் உயிரோடு இருக்கின்ற பொழுது கொல்லப்பட்ட பெலிஸ்தரை விட கூடுதலானவர்கள் அங்கே அழிந்து போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர், எங்களை நிரப்புகின்றவர், எங்களோடு இருக்கின்றவர். பாவம் வந்ததும் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அவித்து போட்டதும், ஆவியை அவித்து போட்டதும் எங்களை விட்டு விலகி போகிறார். ஆனால் எங்களுக்கு அவர் வைத்திருக்கின்ற அன்பு, யாரும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தமல்ல. இவ்வளவு பாவம் செய்த எங்களுக்கும் அவர் கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார், மனம் திரும்ப சொல்லுகிறார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததும் அவருடைய முதலாவது பிரசங்கம் மனம் திரும்புங்கள். யோவான்ஸ்நானகன் இந்த உலகத்திற்கு வந்ததும் அவருடைய முதலாவது பிரசங்கம் மனம் திரும்புங்கள். அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய முதலாவது பிரசங்கமும் மனம் திரும்புங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அவித்து போட்டிருக்கலாம். சிம்சோன் மனம் திரும்பியதும் மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி செயல்பட்டார். ஹல்லேலூயா. அதே போன்று நாங்களும் மனம் திரும்புகின்ற வேளையில், ஆவியை அவித்து போட்டிருந்தால், நாங்கள் பாவத்தோடு இருந்தால், மனம் திரும்புகின்ற வேளையில் மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட தொடங்குவார். நாங்கள் யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்திருந்து கண்களை மூடுவோம், பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கும். விரைவாக எழுந்திருந்து கண்களை மூடி பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி நாங்கள் ஒவ்வொருவரும் சில நிமிடங்கள் எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நாங்கள் பாவத்தோடு இருப்போமா? எங்களுக்கு தெரியும், நாங்கள் ரகசிய பாவத்தில் இருக்கலாம், அல்லது வெளிப்படையான பாவங்கள் இருக்கலாம், அல்லது துணிகரமான பாவங்களில் இருக்கலாம், அல்லது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் கூட பாவங்கள் செய்திருக்கலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புகின்ற வேளையில் அவர் மன்னித்து மீண்டும் எங்களை நிரப்புகிறவர். நாங்கள் ஆவியை ஒருவேளை அவித்து போட்டிருந்தோம் என்று சொன்னால், மனம் திரும்புகின்ற பொழுது மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட தொடங்குகிறவர். அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை பெரியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறது. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 1 யோவான் 1:8 சொல்லுகிறது, நாங்களுக்குள் பாவம் இல்லை என்று சொன்னால் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறோம். ஒருவரை நாங்கள் பாவத்தோடு இருந்து பரிசுத்த ஆவியானவரை அவித்து விட்டு எனக்குள் பாவம் இல்லை என்று சொல்லி நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் எங்களை நாங்கள் வஞ்சிக்கிறோம். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் இப்பொழுது ஜெபிக்கின்ற வேளையில் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்ப பாவங்களை அறிக்கை செய்து மீண்டும் பரிசுத்த ஆவியினர் செயல்பட இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்புவீராகப்பா, ஒவ்வொருவரை நிரப்புவீராகப்பா. மனம் திரும்புகிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக, வல்லமையை ஊற்றுவீராக, மீண்டும் நிரப்புவீராக. யாரெல்லாம் ஆண்டவரே, ஆவியானவரே உம்மை அவித்திருக்கிறார்களோ மனம் திரும்புகின்ற ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வீராக. ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, ஒரு புதிய வல்லமையினால் நிரப்புவீராக. கணுக்கால் அளவு போதாதப்பா, முழங்கால் அளவு போதாதப்பா, நீந்தி நீந்தி முழுத்தக்கதாக ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. சிம்சோனை ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தது போல, சிம்சோன் மனம் திரும்பியதும் மீண்டும் ஆவியானவர் வந்து இறங்கியது போல இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாக மன்றாடுகிறேன் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இப்பொழுது ஒவ்வொருவரை மன்னித்து ஆவியினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.